வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். குழந்தைகளின் உயிரை ஆபத்தில் ஆழ்த்த வேண்டாம், பெற்றோருக்கு வைத்தியர்கள் அவசர எச்சரிக்கை. ஜனாதிபதி மாளிகையில் வெளிநபர்களா சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஜனாதிபதி ஊடக பிரிவு. 6 தமிழ் கட்சியினரும் ஜனாதிபதி அனுரவுடன் விரைவில் சந்திப்பு. கொஸ்மல்லியின் உறவினர் சுட்டுக்கொலை, தப்பிச் சென்ற 2 சிக்கினர். அம்பாறையில் இயங்கிய விபச்சார விடுதி முற்றுகை, 2 கைது. அமெரிக்காவில் 10% வரி விதிப்பு, இலங்கை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வரவேற்பு. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கடும் வெப்பம், மக்களே அவதானம். செம்மணி புதைக்குழியம், ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் வருகை கண் துடைப்பாக அமையக்கூடாது, அருட்தந்தை சக்திவேல் வலியுறுத்து. சட்டத்தரணிகள் சங்க தலைவர்கள் மீது குற்றச்சாட்டு, ஆளுங்கட்சி பிரேம்நாத் தொலவத்த பதிலடி. கட்டுநாயக்கவில் பெரும் சுங்க வேட்டை, சிகரெட் ஹசீஸ் பறிமுதல், வெளிநாட்டவர்கள் கைது. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். காய்ச்சலால் பாதிக்கப்படும் குழந்தைகளை தாமதமின்றி மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்லுமாறு பெற்றோரிடம் சுகாதார பிரிவினர் வலியுறுத்தியுள்ளனர். கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் தற்போது டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சுமார் 50 குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் பிரதீப் ரத்னசேகர தெரிவித்துள்ளார். அவர்களில் 4 ஒரு பகுதியினர் தீவிரமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலைமை மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் வைத்தியசாலையின் கொள்ளளவை விட நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். எனவே குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் வீடுகளில் வைத்து சுயமாக சிகிச்சை அளிப்பதை தவிர்த்து தாமதமின்றி அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்று மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீட்டிலேயே கை வைத்தியம் செய்வதன் மூலம் குழந்தைக்கு உரிய சிகிச்சை வழங்குவதற்கான முக்கியமான நேரம் வீணாகக்கூடும் என சுட்டிக்காட்டியுள்ள விசேட வைத்திய நிபுணர் பிரதீப் ரத்னசேகர, குழந்தையின் உயிரை தேவையற்ற ஆபத்தில் ஆழ்த்தாமல் உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 81,511 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இக்கால பகுதியில் டெங்கு நோயினால் 61 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அத்திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் இந்த ஜூலை மாதத்திலேயே பதிவாகியுள்ளனர். அதற்கமைய இம்மாதத்தின் கடந்த சில நாட்களில் மட்டும் 26,136 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த ஜூன் மாதத்திலும் ஜூலை மாதத்தின் இதுவரை வரையான காலப்பகுதியிலும் மட்டும் 47,670 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் நாட்டில் தற்போது 175 ஆதி அபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லே கோனஸ். ஜனாதிபதி மாளிகைகளில் வெளிநபர்கள் தங்கியிருப்பதாக ஊடகங்களில் வெளியான செய்தி முற்றிலும் தவறானது என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டில் நாடு முழுவதிலும் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளில் 3089 வெளிநபர்கள் தங்கியிருந்ததாக வெளியான செய்தி தொடர்பிலேயே ஜனாதிபதி ஊடக பிரிவு இந்த விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி மாளிகையில் வெளிநபர்கள் எவரும் தங்கியிருக்கவில்லை என அந்த பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் 2025 ஆண்டில் ஜனாதிபதி மாளிகையின் வளாகங்களில் அமைந்துள்ள ஏனைய கட்டிடங்களில் பாதுகாப்பு படை அதிகாரிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏனைய துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் அதிகாரப்பூர்வ தேவை பல்வேறு சந்தர்ப்பங்களில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களெவரும் ஜனாதிபதி மாளிகைக்குள் தங்கியிருக்கவில்லை என்றும் ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தமிழ் பேசும் மக்களின் 6 கட்சிகளினதும் தலைவர்களை எதிர்வரும் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரம் ஒதுக்கி கொடுத்துள்ளார் என்று ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் 3 பேர் என்ற அடிப்படையில் 18 தலைவர்கள் வரையில் இந்த சந்திப்பில் பங்கு பெற்றுவர் என தெரிய வருகின்றது. இந்த 6 கட்சிகளின் பொது மேடையின் சார்பில் அவற்றின் இணைப்பாளர் ரா சாணக்கியன் எம்பி ஜனாதிபதியின் செயலாளருக்கு மேற்படி சந்திப்புக்கான கோரிக்கை கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தார் என்றும் அதற்கான பதிலை ஜனாதிபதியின் செயலாளர் நேற்று உடனடியாக இணைப்பாளருக்கு வழங்கினார் என்றும் ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த பதிவிலேயே மேற்படி ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் சந்திப்பு நடைபெறும்
முடியும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அறிய வந்தது. பில்லன்வில பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர் மற்றும் அவரை மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றவர் ஆகிய இருவரே நவகமுவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர் எனவும் மின்னேரியா ராணுவ முகாமிலிருந்து துப்பாக்கிகள் கடத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு சுமார் 7:45 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பெல்லன்வில நடைபாதை நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள உணவகம் ஒன்றின் முன்னால் நின்றிருந்த உணவக உரிமையாளரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த 55 வயதுடைய நபர் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கொஸ்மல்லி எனப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபரின் உறவினர் எனவும் அவருடைய எதிர்த்தரப்பினரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவத்தை அடுத்து பொரலஸ்கமுவ போலீசார், கல்கிச கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட பல விசாரணை பிரிவுகள் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்தன. இந்த விசாரணைகளின் அடிப்படையில் துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர் மற்றும் அவரை அழைத்து சென்ற மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை நகரில் தங்குமிடம் ஒன்றின் மறைவில் ரகசியமாக இயங்கி வந்ததாக கூறப்படும் விபச்சார விடுதியொன்றை குற்றப்புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் இணைந்து சுற்றி வளைத்துள்ளனர். இந்த சுற்றி வளைப்பின் போது விடுதியின் முகாமையாளராக பணியாற்றிய நபர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உளவாளர் ஒருவரை பயன்படுத்தி போலீசார் திட்டமிட்ட பொறி நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இதன்போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட விடுதி முகாமையாளர் அக்கறை பெற்ற பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அவருடன் கைது செய்யப்பட்ட பெண் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரையும் அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான முதற்கட்ட சட்ட நடவடிக்கைகளை அம்பாறை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையான அமெரிக்காவில் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரியை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதை இலங்கை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. முன்னர் முன்மொழியப்பட்டு அதிகளவிலான வரிகளுடன் ஒப்பிடுகையில் இந்த 10% வரி விதிப்பானது கணிசமான சாதகமான மாற்றம் என்றும் இது ஏற்றுமதியாளர்களுக்கு நிச்சயத்தன்மையை வழங்கும் என்றும் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த வரி விகிதம் காரணமாக பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் கம்போடியா போன்ற முக்கிய போட்டியாளர்களுடன் இலங்கை சமமான நிலையை எட்டியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆடை, கைத்தொழில் போன்ற துறை சார்ந்த ஏற்றுமதிகளுக்கு இது மிகவும் முக்கியமானது. எதிர்காலத்தில் 2 நாடுகளுக்கும் இடையே முழுமையான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. வெப்பச்சுட்டனின் தாக்கம் காரணமாக இன்று பகல் வேளையில் கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனறுவை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அதிக வெப்பநிலை உணரக்கூடியதாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சப்ரகமுவ, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறட்சியான வானிலை நிலவக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு முதல் கொழும்பு, காலியூடாக மாத்தறை வரையான கடற்பரப்புகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கடற்பரப்புகளில் தென்மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் அடிக்கடி காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும். இதனால் குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படலாம். மேலும் புத்தளம் முதல் மன்னார், காங்கேசந்துறையூடாக திருகோணமலை வரையான கடற்பரப்புகளிலும் காலி முதல் ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளிலும் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறித்த கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செம்மணி மனித புதைகுழி இலங்கையில் இடம்பெற்ற தமிழின படுகொலையின் முக்கிய சாட்சியாக உள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் இலங்கை வருகை வெறும் கண்துடைப்பாகவோ அல்லது அரசியல் நாடகமாகவோ அமைந்துவிடக் கூடாது என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அறத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தூதுக்குழுவினர் நேரில் கண்ட சாட்சிகள் பெற்றுக்கொண்ட அறிக்கைகள் மீதும் தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இலங்கையில் யுத்த குற்றங்களுடன் இனப்படுகொலையும் இடம்பெற்றுள்ளதாக வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். அதுவே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கௌரவமாக அமையும் என அருட்தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளார். கடந்த 78 ஆண்டுகளாக இலங்கையில் தொடர்ந்த தமிழின அழிப்பு நடவடிக்கைகள் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலையாக உச்சமடைந்ததாகவும் ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னரும் தற்போதைய ஆட்சியிலும் இன அழிப்பு தொடர்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற போதிலும் பேரவையால் முன்வைக்கப்படும் தீர்மானங்கள் மற்றும் பரிந்துரைகளை இலங்கை ஆட்சியாளர்கள் புறக்கணித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டெர்க் செம்மணிக்கு விஜயம் செய்திருந்த போதிலும் அதனால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இதுவரை எந்த நன்மையும் கிடைக்கவில்லை எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்தில் இதுவரை அகலப்பட்டுள்ள புதைகுழிகளும் தற்போது அகலப்பட்டு வரும் செம்மணி சமூக புதைகுழியும் 2009 மே மாதம் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய உயிரிழப்புகளும் யுத்த குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை தொடர்பான விசாரணைகளுக்கு முக்கிய சாட்சிகளாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே மனித கௌரவத்தையும் தமிழ் மக்களின் நீதிக்கான எதிர்பார்ப்பையும் கருத்தில் கொண்டு இலங்கையில் யுத்த குற்றங்களுடன் இனப்படுகொலையும் இடம்பெற்றதாக சர்வதேச சமூகத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவதற்கான அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரியவிற்கு எதிராக பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை. தைரியம் இருந்தால் இக்குற்றச்சாட்டுகளை பாராளுமன்றத்திற்கு வெளியே வந்து பகிரங்கமாக கூறுமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பிரேம்நாத் சி தொலவத்த சவால் விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இவ்வாறு சவால் விடுத்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முன்மொழிவுக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் ஒப்பந்தம் ஒன்றை போட்டுக்கொண்டு மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்காகவே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் இவ்வாறு செயற்படுவதாக ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரால் பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இத்தகைய கூற்றுகள் மிகவும் வேடிக்கையானவை. நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைக்கான எதிர்ப்பானது இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவரின் தனிப்பட்ட தீர்மானமல்ல. களுத்துறை, கொழும்பு உள்ளிட்ட பிராந்திய சட்டத்தரணிகள் சங்கங்கள் மற்றும் ஒட்டுமொத்த சட்ட சமூகமும் ஒன்றிணைந்தே இதற்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளன. அத்துடன் அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்திற்கு நீதிபதிகள் சங்கமும் உத்தியோகபூர்வமாக எதிர்ப்பை பதிவிட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடவே எதிர்ப்பை வெளியிடுகிறார் என்றால் நீதிபதிகள் சங்கத்தில் உள்ள எந்த நீதிபதி பதவி விலகி மாகாண சபை தேர்தலில் போட்டியிடப் போகிறார்? பாராளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு பொய்களை பரப்பாமல் இக்குற்றச்சாட்டுகளை பாராளுமன்றத்திற்கு வெளியே பகிரங்கமாக கூறுமாறு சவால் விடுக்கின்றேன் என்றார். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். சட்டவிரோதமான முறையில் சிகரெட்டுகளை வைத்திருந்த வெளிநாட்டு பிரஜை ஒருவர் கொம்பனி தெரு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை கொம்பனி தெரு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உணவகம் ஒன்றின் வாகன நிறுத்தும் இடத்தில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 36,200 சட்டவிரோத சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவர் பயன்படுத்திய கெப்ரக வாகனம் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் 30 வயதுடைய மலேசிய பிரஜை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்துள்ள கொம்பனி தெரு போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட் தொகையுடன் சீன பிரஜை ஒருவர் இன்று விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
40 வயதுடைய சந்தேக நபர் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரிலிருந்து ஏர் ஏசியா விமான சேவைக்கு சொந்தமான AK-047 என்ற விமானத்தின் மூலம் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் தனது 2 பயண பைகளுக்குள் சீனாவில் தயாரிக்கப்பட்டு 40,200 சிகரெட்டுகளை கொண்ட 201 சிகரெட் கார்ட்டூன்களை மறைத்து வைத்து எடுத்து வந்துள்ளார். கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் பெறுமதி 60,30,000 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் இந்த சிகரெட் தொகையை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தின் பச்சை வழியூடாக எடுத்து செல்ல முயன்றுள்ளார். இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக சுமார் 20 கிலோகிராம் ஹசைஸ் போதைப்பொருளை இலங்கைக்குள் கடத்த முயன்ற கனடா நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் சந்தை பெறுமதி 200 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் பனிப்புலம் பண்டத்தெரிப்பை புறப்படமாகவும் ஜெர்மனி, இத்தாலி மற்றும் நோர்வே ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு தங்கராசா உதயசூரியன் அவர்கள் 25/7/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மேற்கை புறப்படமாகவும் முல்லைத்தீவு தேவிபுரத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்தம்பி சுந்தரம்பிள்ளை அவர்கள் 25/7/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஆவரங்கால் சர்வோதய வீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவலை சிவக்கொழுந்து அவர்கள் 25/7/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். இலங்கையை புறப்படமாகவும் குவைத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வைத்திலிங்கம் பிள்ளை ராமேஸ்வரி அவர்கள் 24/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.